வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாங் சீரிஸ் எபிசோட் போடலான்னு இருந்தேன்ல. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பிளாக் கவர் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது பிளாக் கவர் ஃபஸ்ட் எபிசோட் யூனோ அண்ட் ஆஸ்தா. கிராமத்துக்கு வெளியில் ஹேஜ் அப்படிங்கிற ஒரு ஊரில் 2 குழந்தைங்க வெளியவே அழுதுட்டுருக்குறாங்க. ஸோ ஒரு சர்ச்சுக்கு கீழே அழுதுட்டுருக்குறாங்க. ஸோ அந்த சர்ச்சுக்கு ஃபாதர் வந்து இவங்க 2 பேர்த்தையும் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ இவர் வந்து கையிலே நெருப்பு பற்ற வைக்கிறாரு. பற்ற வச்சதுக்கப்புறம் ஸோ நீங்கள் 2 பேரும் ரொம்ப சுட்டியாக இருக்கீங்களே, உங்களோட பேர் என்னென்னு பார்த்துடலாமா? 2 பேரும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கீங்களே, நீங்கள் ரொம்ப சாந்தமாக இருக்கிற, இவனை பார்த்து அப்படியெல்லாம் தெரியல, ரொம்ப துருத்துருன்னு இருக்கானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி உன்னோட பேரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த அந்த ஃபஸ்ட்டு குழந்தையோட பேர் பார்க்குறாரு. ஸோ யூனோ அப்படின்னு, உன்னோட பேர் யூனோவா, சரி உன்னோட பேரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எட்டி ஒரே அந்த 2வது குழந்தை, எதுக்கு என்ன உதச்ச அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு, சரி குழந்தை தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டிஷர்ட்டில் பார்க்குறாரு. ஆஸ்தா அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேரும் தான் இந்த சர்ச்சோட வளர்ப்பு பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்கள வளர்த்திருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 வருஷம் போயிடுச்சு. ஸோ அந்த வில்லேஜில் ஃபுல்லாகவே மேஜிக் யூஸ் பண்ணி தான் சரசரன்னு வேலையை எல்லாத்தையுமே செய்வாங்க. ஸோ விவசாயம் கூட மேஜிக் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. மழை பெய்யறது கூட மேஜிக் வச்சு தான். ஸோ தண்ணியெல்லாம் மழை பெய்யற மாதிரி. ஸோ அந்த சர்ச்சில் வந்து கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா ஸோ சிஸ்டர் லில்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. யார்? நம்ம ஆஸ்தா. அந்த ஒரு 8 வருஷம்ல அந்த பையன் தான். என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. என்ன பேசுகிற நீ? நான் இங்கே அந்த சர்ச்சோட சிஸ்டர், நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் நான் இப்போ கூட விட்டு கொடுக்க மாட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ இவங்க வந்து சிஸ்டர் வந்து அவங்களோட மேஜிக் புக்கை பயன்படுத்தி ஸோ தண்ணியை ஆஸ்தா மேலே ஊற்றுனோடனே என்னை மனுஷர் ஆஸ்தா, நான் ரொம்பவே பவர்ஃபுல்லாக போட்டுட்டேன், நான் வேணும்னே அப்படி பண்ணல அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவனுக்கு நல்லா பாடம் தான் புகுட்டுனீங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சில் இருக்கிற குழந்தைங்கள பேசிகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ளே அதுக்குள்ளேயே விழுந்துட்டாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2வது குழந்தை யூனோ இருக்காங்கல்ல, ஆஸ்தா பண்ணுறதே பார்த்துட்டு இருக்கிறாங்க. யூனோ எனக்கு மட்டும் எதுவுமே செட் ஆக மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நீ குட்டையாக இருக்கிற, உனக்கு எதுவுமே தெரியாது, ஆனாலும் இல்லாமல் நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கரைச்சி கொட்டுறாரு. ஸோ அந்த சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்களே வந்து, நீ நிஜமாலுமே யூனோ கூட தான் பிறந்தியா அப்படின்னு சொல்லி எனக்கே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன தைரியம் உனக்கு, ஒரு வயசு பையனை இப்படி தான் பேசுவியா, அதுவும் இல்லாமல் உனக்கு மூத்தவன் நான், இப்படி தான் என் கூட பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சண்டை போட்டுட்ருக்காரு. இங்கே பாரு, எல்லாத்துக்கிட்டையுமே பவர் இருக்குது, உங்ககிட்ட மட்டும்தான் பவர் இல்லை, அதனால் கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து சொல்லிகிட்டு இருக்குது. ஸோ என்கிட்டயே பவர் இல்லை, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லக்ஸ் எடுக்கிறாரு. ஒரு புல்லக்ஸ் இல்லை, சும்மா தடன்னு ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாரு. ஆஸ்தா நீ ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும்போது, இங்கே வந்து யூனோ அவரோட மேஜிக் பவர் காட்டுறாரு. சரி நான் அந்த வேலையை பண்ணேன், என்ன நான் இந்த வேலையாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மரம் வெட்ட போகிறாரு. அதையும் யூனோ வந்து பவர் யூஸ் பண்ணி வெட்டிட்டாரு. நிஜமாலுமே உனக்கு எந்த பவருமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, யார் சொன்னது எனக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட வரும்போது அந்த ஃபாதர் வந்து டப்புன்னு கதவு திறக்கிறாரு. மூஞ்சிட்டு அறிவு வாங்கிட்டாரு. அப்போ நிஜமாலுமே எனக்கு பவர் கிடைக்காதா, அந்த விசார்டு மாதிரி நான் என்றைக்குமே ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த சர்ச்சுக்கே பெருமை வாங்கி தர போகிறோம் யார் தெரியுமா, யூனோ தான் அப்படின்னு ஃபாதர் சொல்ல, யூனோ நீ உனக்கு எனக்கு தான் போட்டியே, யார் மந்திரவாதி ஆகிறான்னு முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் பண்ண பார்க்குறாரு. ஸோ யூனை வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணாமலே போயிட்டார். ஸோ ஆஸ்தா வந்து ஓடிட்டார் கோவப்பட்டுட்டு. ஸோ சிஸ்டர் லில்லி வந்து சர்ச்சோட கதவை சத்திட்டு, நீ எதுக்கு அவங்ககிட்ட ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிற அப்படிங்கும்போது, எனக்கு அவனுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக யூனோ வந்து அழுது, இவங்க ஆஸ்தா வந்து இவனுக்காக சண்டை போட்டு அழுதுட்டு வரப்போ தான். ஸோ அதுக்கப்புறம் இவன் அழுவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க வந்து இன்னும் யோசிக்கிறாங்க. ஆஸ்தா வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் போயிட்டு வரும்போது அவன் எப்போவுமே உடம்பு முழுக்க மண்ணோட தான் வருவான், அவன் ஏன் அப்படி பண்ணுறான்னு எனக்கே தெரியல, எங்கே போயிருக்கானே தெரியல அப்படிங்கும்போது ஆஸ்தாவை காட்டுறாங்க. ஆஸ்தா வந்து புஷ்அப்பையே இங்கே வேறு லெவலில் எடுத்துகிட்டு இருக்காரு, தலையில் நின்னலாம். ஸோ புஷ்அப் 1000 புஷ்அப்பை எடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ இதுதான் மேஜிக் உருவாக்குறதுக்கான ஒரு லிக்விடு. ஸோ இதனை குடிச்சு எனக்கு மேஜிக் வந்துருப்போன்னு சொல்லிட்டு கடற்கடன்னு அதையே குடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிரிமியோர் அப்படின்னு சொல்லிட்டு மந்திர புத்தகம், ஒவ்வொருத்தருக்கும் தனக்கான மந்திர புத்தகம் வந்து அவங்களுக்கு கிடைக்கான மந்திர புத்தகம் கிடைக்க போதே அப்படின்னு சொல்லி ஆஸ்தா ஜாலியாக இருக்காரு. என்ன கால கொடுமை பார்த்தியா, இந்த 2 இவனுங்கள்லாம் இங்கே வந்து இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இழிவாக பேசுகிறாங்க. ஸோ இங்கே சர்ச்சில் இருக்கிற குடும்பமும் இவங்களே தான் பார்த்துட்டு இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு மந்திரவாதி வந்து, உங்களோட கிரிமியோர் நீங்கள் எடுத்துக்கங்க, அதாவது உங்களோட சக்திகளை நீங்களே எடுத்துக்கங்க, அது உங்களை தேர்ந்தெடுக்கட்டும் அப்படிங்கிறாரு. அங்கே இருக்கிற ஒவ்வொரு மந்திர புத்தகமும் பறந்து போய் ஒவ்வொருத்தரோட கையிலையும் விழுகுது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பவர் கிடச்சிருச்சுல அப்படிங்கும்போது ஆஸ்தா மட்டும் எனக்கு என்ன கிடைக்கல அப்படிங்கிறாரு. எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துருக்குறாங்க. உனக்கு இன்னும் பவர் கிடைக்கலையா, ஸோ நீ அடுத்த வருஷம் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. அடுத்த வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆஸ்தாவை பார்த்து எல்லாம் சிரிச்சுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வருது. என்னென்னு பார்த்தா யூனோக்கு வந்து ஸோ விசார்டுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய 4 கிளவர் அப்படிங்கிற ஒரு மந்திர புத்தகம் கிடச்சிருக்குது. இவனுக்கு எப்படி 4 கிளவர் கிடச்சிது? ஸோ இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் விசார்டுக்கு மட்டும்தான் கிடைக்கும்,
அது இவனுக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. நான் தான் மந்திரவாதியாக போகிறேன் அப்படின்னு யூனோ கத்தும்போது எல்லாருமே சியர் பண்ணுறாங்க. யூனோ, நான் தான் உனக்கான சரியான போட்டி, என் கூட வந்து சண்டை போடு ஒரு நாள் அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனோ வந்து அவர் கடந்து போயிடுறாரு ரெஸ்பாண்ட் பண்ணாமல். ஸோ இங்கே வந்து ஒரு திருடன் இருக்கிறான் வந்து கிர்மியோ சர்ச்லேயே. எனக்கு மட்டும் ஏன் சக்தியே கிடைக்காது, ஒருவேளை அந்த கடவுள் எனக்கு இப்படி ட்ரை பண்ண பார்க்குறாரா? கடவுளை கேட்டுக்கோ, நான் அந்த சக்தியை அடையாமல் விட மாட்டேன், எனக்கான மந்திரம் எனக்கு கிடைச்சே தீரும் பாரு அப்படின்னு கடவுளை சும்மா பழிச்சு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இந்த 2 பேர் வந்து யூனோவை அடிக்க வராங்க. உனக்கு இல்லாமட 4 கிளவர் வந்திருக்கணும், உன்னை நான் இப்போவே எரிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிரிமியர் பவர் வச்சுக்கிட்டு இவனை அட்டாக் பண்ணுறாங்க ஃபயர் வச்சுட்டு. ஸோ அந்த கிரிமியரை யூஸ் பண்ணாமலேயே யூனோ வந்து அவரோட பவரில் யூஸ் பண்ணி சமாளிச்சிருவார். ஸோ அங்கே அந்த திருட வந்து அவனோட பவர் வந்து செயின் பில்டிங்கு. ஸோ அந்த செயின் பில்டிங் வச்சு ஒவ்வொருத்தரையும் கட்டி போட்டாங்க. ஸோ கட்டி போட்டதுக்கப்புறம் அந்த வேல்யூவான புக்கை நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 கிளவர் புக்கை எடுத்துக்கிட்டாங்க. நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற, அந்த 4 கிளவர் புக்கு அந்த ஓனருக்கு மட்டும்தான் வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து நான் கீழே எடுத்துகிட்டு போய் விற்றுருவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆஸ்தா வந்து அங்கேருந்து கத்திட்டு வர்றாரு, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் செவத்தில் முட்டி கீழே வந்துட்டார். நீ எது கலரி செயினில் கட்டி வச்சிருக்கிற, நீ அதுக்கு அந்த 4 கிளவர் புக் அதை யூனோவோடது அதை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. நீ அந்த பவர் இல்லாதவ தானே, நீ எல்லாம் என்கிட்ட வாய் பேசலாமா, ஓடிடு அப்படிங்கும்போது யூனோ கத்துறாரு. ஆஸ்தா அங்கேருந்து ஓடிடு, நீ செத்து போயிடுவ அப்படிங்கும்போது நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஒவ்வொரு ஷார்ப்பான ஏரோ செயினையும் தாண்டி அவர் பஞ்ச் பண்ண வரும்போது பின்னாடி அங்கே இருக்கிற 4 செயின் அவரை பிடிச்சிக்கிட்டு, ஸோ ஒவ்வொரு செயினும் அவர் உடம்புலேயே கிழிச்சிக்கிட்டே போகும். என்ன நடக்குது இங்கே, என்னால் முடியாது, எதுவுமே இல்லையே, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சும்மா அவர் கிவ் அப் பண்ணுற மாதிரியே போயிட்டார். ஸோ இப்போவாது புரிஞ்சுக்கோ, ஒரு சக்தி இல்லாதவன்லாம் என் கூட சண்டை போட்டு மோத முடியாது, நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டியா, சக்தி இல்லாதவனே நீ பிறந்ததே வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. ஆஸ்தாவா அவரும் நினைக்கிறாரு, ஆமாம் நான் பிறந்ததே வேஸ்ட்டு, என்னால் எதுவுமே முடியல, எனக்கு சக்தி கூட இல்லையே, நான் விட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு கண்ணை மூடும்போது யூனோ வந்து கத்துறாரு. ஆஸ்தா, நீ விட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது நீ ஒருத்தன் தான் என்னை வந்து காப்பாற்றி இருக்கிற, நீ என்ன தான் விட்டு கொடுக்காமல் போராடினாலும் எனக்கு அந்த செயினை வாங்கி கொடுத்துருக்குற, விட்டு கொடுக்காம போராடி, அதனால் நீ விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது, ஆமாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த காலை அவர் கையில் முறுக்கி எடுக்கிறாரு. ஸோ இவர் வந்து கத்த ஸோ அந்த விஷன் எல்லாமே ப்ளீச் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஒரு 5 கிளவர் புக்கு வந்து அவருக்கு நேராக முன்னாடி கீழே வருது. ஸோ இது என்னது 5 கிளவர் புக்கா, இது யாருக்கிட்டையுமே இருக்காது, இது எப்படி எனக்கு என்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது அந்த 5 கிளவர் புக்கு இவருக்கு ஒரு வால் எடுத்துருது. ஸோ இப்போ இந்த 5 ஸோ இப்போ வந்து இந்த கிளவரோட சக்தியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 கிளவர் வந்து சண்டை போடுறதுக்கான அடிப்படை, அதுவும் இல்லாமல் இந்த 4 கிளவர் வந்து ஒரு லக்கியான ஒன்று, என்ன தான் கஸ்டமர் சொல்லியிருந்தாலும் ஒரு லக்கி கிடச்சிரும். அதுவும் இல்லாமல் இந்த 5 கிளவர் வந்து அவனுக்குள்ளே ஒரு அரக்கனை வச்சுருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆஸ்தா வந்து அந்த கத்தியை பார்க்குறாரு. அதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. மேபி கதை இதுக்கு மேலே போக போக ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு லாங் சீரிஸ் தினமும் போடப்படும். ஸோ புது வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.